ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறப்பா. தாய் இந்தியா நாடு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்கார் நீதி அரசர். தமிழ்நாட்டில் நீதிமன்றத்துக்கு சிக்கல் வரும். தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் சிக்கல் வரும். ராஜபாளையம், சிலிவுத்தூர் இந்த ரெண்டு நீதிமன்றத்தில் டெல்லியிலேருந்து கேள்வி கேட்பான். 5க்கு 5 நீதிபதி ஜட்ஜி கேள்வி கேட்பான். தமிழ்நாட்டில் கேஸு போட்டிருக்காரு ஐயா, நீ ஏன் கேஸை இன்னும் எடுக்கலை, நீ ஏன் எனக்கு தகவல் கொடுக்கலை அப்படிங்கிற கேள்வி டெல்லியில் உள்ள நீதிபதி ஜட்ஜி 5க்கு 5 கேள்வி தமிழ்நாட்டில் வரும். மதுரையும் கேள்வி கேட்பான். அடுத்தாப்புல சென்னையிலையும் கேள்வி கேட்பான். டெல்லி நீதி அரசர் இப்போ போடுறார் கணக்கு. இந்த கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ள நீதிமன்றத்தில் கேள்வி வரும். அவனே கேள்வி கேட்பான் டெல்லியிலேருந்து, ஏன் உட்கார்ந்துருக்காரு, ஏன் நீ கணக்கு எடுக்கலை, எனக்கு ஏன் நீ தகவல் கொடுக்கல அப்படிங்கிற கணக்கில் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் பூரா கேள்வி வரும். பாத்தியா பார்க்கலையா, நீதி அரசர் உட்கார்ந்துருக்காரு, ஏன் கணக்கு தப்பாக கணக்கு பூரா உலகமே விட்டுருக்காரு, உலகத்து கணக்கு எடுத்திருக்காரு, கடவுளை அவமதிக்காத, ஏன் தப்பு செஞ்ச அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டில் கேள்வி வரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தமிழ்நாட்டில் தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றமும் சிலிவுத்தூர் நீதிமன்றமும் ரெண்டுக்கும் கேள்வி வரும். மதுரையும் கேள்வி வரும், சென்னையும் கேள்வி வரும். இப்போ வரும் சீக்கிரமாக. அது அவர் தான் எடுத்து வருவார். நீதி அரசராக உட்கார்ந்துருக்காரு ஐயா. மதிப்பு கொடுத்தியா, மதிப்பு கொடுக்கல. இப்போ கோர்ட்டுக்கு திங்கக்கிழமை நாள் ஜட்ஜி அவர் போடுறார். டெல்லியிலேருந்து கணக்கு அப்படி தான் எடுப்பார். இப்போ டெல்லி கணக்கை பிடிப்பார். புரியுதாப்பா? எல்லாம் நீதிமன்றம் எல்லாம் உட்காந்து கேஸை போட்டிருக்காரு, கேஸை நடத்துதாரு. அப்போ இவன் வச்சா கவர்மெண்ட்டை வச்சு நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கார். கவர்மெண்ட் எல்லா கணக்கும் முடிச்சிட்டார். புது கவர்மெண்ட்டாக உட்காந்து நீதி அரசர் ஆண்டுக்கிட்டு இருக்காரு, கணக்கு கொடுக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்ஸில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம்.